எனக்கு யார மாப்பிள்ள இருக்கா? அம்மா பாருமா, அழகர் வந்திருக்கம்மா. அம்மா அவனை கூப்பிடுங்கம்மா. மாப்பிள்ள அம்மா போயிட்டேன். மாப்பிள்ள நீயாவது என் அம்மா முகத்தை பார்த்து, ஆனா நான் அவங்க முகத்தை கூட பார்க்கலையடா. தப்பு பண்ண மாப்பிள்ள, அன்னைக்கு அம்மாவை விட்டுற கூடாதுடா. எல்லாமே என் தப்புடா. வீடு முழுக்க ஆதின்னு அவங்க குரல் கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். ஒரு மகனை நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணல மாப்பிள்ள. அப்புறம் இத்தனை சொத்து பங்களான்னு இருந்து என்னடா பிரயோஜனம்? என் அம்மா இல்லையடா. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என் அம்மா என்கிட்ட சொல்லாம இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லடா. இது மட்டும் என்கிட்ட சொல்லாம பண்ணாங்க. நான் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அது என்ன பண்ற, அம்மா இதை பண்ணட்டுமா, அம்மா அங்க போறேன், அம்மா இங்க வந்துட்டேன்னு. ஆதி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீனும் தூங்கலையா, ஒழுங்க சாப்பிடு, அம்மாக்கு தலை வலிக்குது, எப்படி ஒரு மாதிரியா இருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்கா? அம்மா ஒரு புடவை எடுத்து ஆதி அவங்க அதை சொன்னாங்க, ஆதி இவங்க இதை சொன்னாங்க, இப்படி ஆதின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்கடா மாப்பிள்ள. என்ன விட்டுட்டு போறது மட்டும் ஏன்டா என்கிட்ட சொல்லல? அவங்களுக்கு நான் குழந்தையா இருந்த வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க மாப்பிள்ள. ஆனா அவங்கள குழந்தை மாதிரி பார்த்து வேண்டிய நேரத்துல என்ன விட்டு போயிட்டாங்க. ஏமா கைக்குள்ளே வச்சிருக்கீங்க, நான் என்ன சின்ன பையன்? ஏமா இத்தனை வாட்டி போன் பண்றீங்க? ஏமா என்னைய யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு? வேணாம் மாப்பிள்ள, சரி ஒரு வாய் இந்தாடா, ஒரு வாய்டா. இந்தாடா. மாப்பிள்ள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாப்பிள்ள பாரதி அந்த பேரே இனிமே என் காதல விழவே வேண்டாம். அவங்கள பத்தி பேச வேண்டாம்டா. ஆதி, உன் கோபம் எல்லாம் நியாயம்தான். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது மட்டும் கேளு. கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கோவப்படு. இல்லம்மா, சில விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. சில விஷயங்களை நினைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆதி, அப்படியெல்லாம் சொல்லாதையா. பாரதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேன். அவனுக்கு என்ன வேணா ஆயிட்டு போட்டோம் பாட்டி. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை. ஏன் அதே இப்படி எல்லாம் சொல்ற?
உனக்கு கெட்டது நினைச்ச என் புருஷனுக்கே நீ நல்லது நினைச்சிருக்க. நீ போய் இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க வீட்டுக்காரருக்கு என் மேலையும் அழகர் மேலையும் கோபம். அதனால அவர் எங்களை பழி வாங்குறாரு. ஆனா பாரதிக்கு அப்படி இல்லையே. அவங்களுக்கு என் அம்மா மேல எதுக்கு இவ்வளவு கோவம்? மாப்பிள்ள நீ பேசுறதெல்லாம் நேரம் தான் மாப்பிள்ள. நம்ம பாரதி எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டா. அப்படி என்ன நிலைமை? உயிரோட தானே இருக்காங்க. எங்க அம்மா பாரு இங்க அப்படி இல்லையே. கடைசியில உன் மகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே பாரதி. அவன் நல்லா இருப்பாளா? நாசமா போவா. உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உன்னை எழுத்து நிக்கணும்னு நினைச்சனே தவிர என் எதிரில நிக்க கூடாதுன்னு நான் நினைச்சதே இல்லையே. ஏங்க எனக்கு சண்டை போடவாது நீ கூட இருந்த. இனிமே நான் யாரு கூட சண்டை போடுவேன்? சொத்து தானே வேணும், இந்த வச்சுக்க அப்படின்னு என் பேர்ல சுவேதா பேர்ல எழுதி வச்சுட்டு போனியே. இப்ப அந்த வெறும் சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க